இன்றைய உலகத்துல உக்ரைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் அங்க இருக்குது. ஸோ ஒரு வலிமையான பொருளாதாரத்திற்கான அடித்தளம் அங்க இருக்குது. அதனால அதனுடைய டான்பாஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த 2 இடத்த வந்துட்டு கைப்பற்றக்கூடிய ஒரு முனைப்போட அங்க இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் ரஷ்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு வந்துட்டு இந்த இடத்த படையெடுத்து புடிச்சிட்டாரு. இதே மாதிரி தான் அவரு ஜார்ஜியாலாம் புடிச்சாரு, அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஸோ அது ஒரு ஆக்கிரமிப்பு இது. நான் ரொம்ப பவர்ஃபுல்னு காட்டிக்கிறதுக்கு வந்துட்டு வந்துட்டு இணைச்சிடுறாங்க. புரியுதுங்களா? இவர் வந்துட்டு விட்டு தராத அதில தான் போர். ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு உக்ரைன். அது எந்த நாட்டோட, எந்த கூட்டணியோட அது போணுன்றது அதனுடைய இஷ்டம். அது எப்படி இன்னொரு நாடு தீர்மானிக்க முடியும்? முடியாதுல்ல அது. ஆனா அப்படி ஒண்ணத்த நான் அனுமதிக்க மாட்டேன். நீ போக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அந்த படையெடுத்தாங்க. படை எடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்றான், நாடு புடிச்சிட்ட உடனே, இங்கலாம் நெறைய பேர் ரஷ்யர்கள் இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அந்த டான்பாஸ் ரீஜன புடிச்சுட்டான். இப்ப டான்பாஸ்ல இருந்துட்டு இவங்கள வெளியேறாம, இந்த போர ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது தான் ட்ரம்ப் ஒர்க் பண்றாரு. ஏன்னா, அவர் அமெரிக்காவினுடைய அந்த மேலாதிக்கத்த அந்த ரீஜன்ல அந்த மேலாதிக்கத்த ஒத்துக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு இவன் வந்துட்டு இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு மத்திய கிழக்காசியால தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு ரஷ்யா ஒரு தடையா இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓ! அப்ப அமெரிக்கா சமரசம் பண்ணுது இந்த இடத்துல. ஆமா, அமெரிக்கா சமரசம் பண்றது யாருக்கு ஆதரவா சமரசம் பண்ணுது? ஏன் அமெரிக்கா வந்துட்டு உக்ரைன் விடயத்துல வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எதிர்க்கிறான்? ஏன்னா நீ வந்துட்டு நீ ஒரு அத்தாரிட்டேட்டிவா நீ வந்துட்டு ஒரு ஆதிக்க சக்தியா இருக்கிறதுக்காக, நீ இன்னொரு ஆதிக்க சக்திக்கு சாதகமா முடிவு எடுக்கும்போது, என்னைக்கு உக்ரைன் பாதிக்கப்படலாம், நாளைக்கு நீ எனக்கு இதே மாரி தானே சொல்லுவ?